ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேஸ்டியான ஒரு சூப்பரான இட்லி மிளகாப்பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 கப் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து சேர்க்கறனாலும் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் எள்ளு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு சேர்க்கறனா கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு, ஒரு 15 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம், உங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்கறனா கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இந்த எள்ளை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா தூசு மண் ஏதாவது இருந்தால் அதில் போயிடும். அப்புறம் 2வது என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம எள்ளை கழுவிட்டு வறுக்கும்போது எல்லாம் ஈவனாக ஒன்று போல் வறுபடும். அதனால தான் நம்ம எள்ளை கழுவிக்கிற சொல்கிறேன். இப்போ நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம பெருங்காயத்தை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அது நல்லா வெடித்து வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்குவோம். நான் அதே கடாயில் உளுந்து, கடலைப்பருப்பு, வத்தல் 3ஐயும் சேர்த்து நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துக்க போகிறோம். கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கருகிடக்கூடாது. நமக்கு அதை வறுத்து முடிச்சோடனே அது ஒரு நல்ல வாசனை வரும். அந்த வாசனையிலே தெரிஞ்சுக்கலாம். நல்லா ஈவனாக வறுத்து விடுங்க. இப்போ இதை நம்ம நல்லா வறுத்தாச்சு, நல்லா செவக்க வறுத்தாச்சு. இதை நான் பெருங்காயம் தட்டி வச்சுருக்கேன். அதே பாத்திரத்தில் தட்டி வச்சுக்கிறேன். இப்போ நான் அதே கடாயை வச்சுருக்கேன். நம்ம கழுவி வச்ச எள்ளை சேர்த்துக்குவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு எள்ளை சேர்க்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நமக்கு ஈரப்பதம் போன உடனே நம்ம லோ ஃப்ளேமுக்கு வச்சுக்கலாம். நல்லா வறுத்து விடுங்க. பாருங்கள், நமக்கு அந்த ஈரப்பதம்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. கழுவி இருக்கிறதுனால எல்லாமே நல்லா ஈவனாக வறுபடும். நல்லா வெடித்து வருது பாருங்கள். நமக்கு அந்த ஸ்மெல்லே தெரிஞ்சிடும். எள்ளு இல்லை பருப்பு ரெண்டுமே வறுபடலை அப்படின்னா நமக்கு பொடி நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த வெள்ளை வெடித்து வந்திருக்கா. நம்ம எள்ளை வறுத்தாச்சு. எள்ளை தனியாக நான் ஒரு தட்டில் தட்டி வச்சுக்கிறேன். ஆறட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டு வறுத்துடலாம். கருவேப்பிலை லைட்டாக அந்த சூட்டோட வறுத்தாலே போதும். அந்த பாத்திரம் ஏற்கனவே சூடாக தான் இருக்கும், அதில் வறுத்தா போதும். வறுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதை சேர்த்து உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை மட்டும்தான் நான் தனியாக அரைச்சிக்க போகிறேன். எள்ளை இதோடு சேர்த்துக்கலை, எள்ளையும் கருவேப்பிலையும் சேர்க்கலை. இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நமக்கு இட்லி மிளகாய் பிடிக்கு கொஞ்சம் குறையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ இதை நான் அதே ஒரு பாத்திரத்தில் தட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளு, கருவேப்பிலையும் சேர்த்து தனியாக அரைச்சிக்கிறோம். ஏன்னா நமக்கு எள்ளில் ஒரு எண்ணெய் பதம் வெளியேறும். அதனால் நம்ம இதை அதோடு சேர்த்து அரைக்காமல் தனியாக அரைச்சி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுடைய இட்லி மிளகாப்பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, பொடி இட்லி, பொடி தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.